அம்மா எங்கே? அம்மா, நீங்க எங்கே போகணும்? இது ராமேஸ்வரம் போற பஸ். இதுல நீங்க கட்டாயம் டிக்கெட் எடுக்கணும் என பேருந்து நடத்துனர் குரல் கொடுக்க 80 வயதான சரஸ்வதி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கலங்கிய பார்வையில் அந்த நடத்துனரின் உருவம் மங்கலாய் தெரிந்தது. அவளுக்கு பேச முடியாமல் தொண்டை அடைப்பதை கண்டுகொண்ட அந்த நடத்துனர் மனிதாபிமானம் கொண்டு, அம்மா, அவசரமில்லை, பொறுமையா நீங்க போக வேண்டிய இடத்தை யோசித்து வையுங்க, நான் திரும்ப வரேன் என்று சொல்லி நகர்ந்தார். சரஸ்வதியின் எண்ணங்கள் கடல் அலையாய் பின்னோக்கி ஓடின. நேற்றைய தினம் அம்மா சரஸ்வதியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த மகள் அகிலாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போயிருந்தன. அம்மாவும் அவளை மேலே அணைத்து கொண்டிருந்தாலும் மகளின் அழுகை கண்டு சரஸ்வதியின் மனம் ஏனோ கலங்கவில்லை. அம்மா, இது என்ன கொடுமை! 3 நாட்களுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்த நம்ம அப்பா இப்படி எதுவுமே சொல்லாம நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே என்று மகள் கதறி அழுதபோது, இவள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறாளோ என்றுதான் நினைக்க தோன்றியது அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு. ஏன் இந்த சந்தேகம்? இதோ அவள் எதிர்பார்த்த தருணம். இதோ அப்பா ஏன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு? நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். எனக்குத்தான் 90 வயசு ஆயிடுச்சே, யாருக்கு எதை தரணும்னு ஒரு உயிரை எழுதி வச்சிருக்கலாம்ல. அண்ணனுங்க என்னை ஏமாத்திடுவாங்கன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா? ஆசை மகள்னு சொல்லி கடைசியில் என் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டாரே என்று அகிலா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மகளின் பேச்சை கேட்க விரும்பாத அம்மா அங்கிருந்து நகர்ந்தாள். அம்மாவின் நெஞ்சை யாரோ அழுத்துவது போன்ற உணர்வு. அம்மா, உங்கள் அருமை மக பேசுகிறத பாருங்க. அவள் ஒரு பைத்தியக்காரி. 90 தொட்ட அப்பா இதை கூடவா செஞ்சிருக்க மாட்டாரு? மெதுவாக பேசிக்கலாம்னு உங்கள் ஆசை பொண்ணுக்கிட்ட புரிய வைங்க என்று கூறிய இளைய மகன் இனியின் பேச்சால் இரத்தம் உறைந்தது சரஸ்வதிக்கு. கொல்லி வைத்தவன் அள்ளிக்கொள்ள ஆசைப்படுகிறான். தலை சுற்றியதால் தடுமாறிய தாயை தாங்கி பிடித்தான் தலைமகன் தனபால். உடன் பிறந்தோரின் பேச்சை கேட்டு கோபத்தில் வெகுண்டு கொதித்தெழுந்தான். எல்லாரும் கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா? அப்பா பிரிந்து 3 நாள் கூட ஆகலை. அவர் நம்ம விட்டு போனாலும் அவரோட வாசம் இந்த வீட்டை விட்டு கூட போகலை. அமைதியாக இருங்க. எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப நாள் லீவ் எடுக்க முடியாது. அதனால் அப்பாவின் காரியம் முடிஞ்ச மறுநாளே இதை பற்றி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ அம்மாவின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அம்மா, நான் சொல்லுவது சரிதானே என கேட்டுவிட்டு அம்மாவின் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தான் அந்த குடும்பத்தின் மூத்த மகன். பூமி வெடித்து அப்படியே உள்ளே புதைந்து விட மாட்டோமா என்ற உணர்வு சரஸ்வதிக்கு ஏற்பட, இப்படி தன்னை தனியே விட்டு சென்ற கணவனை மனதிற்குள்ளேயே திட்டி தீர்த்தாள். நம் 3 பிள்ளைகளில் எது நல்ல பிள்ளை என்று அடிக்கடி கேட்கும் தன் கணவனை இப்போ நினைத்து பார்த்து மனதிற்குள் சிரித்தபடி, அப்பாவை இழந்த சோகத்தை விட அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்குகளை மட்டுமே நினைத்து கவலைப்படும் இந்த அருமை பிள்ளைகளை தெராசு தட்டில் எடை போட்டால் மூவரும் சுயநலத்தில் சரிசமமே என சொல்லி அவரது சந்தேகத்தை தீர்த்து வைக்க எண்ணினாள். ஆனால் அதற்கு இல்லாத கணவனை இனி அவள் எங்கே தேடுவது? தன்னை பற்றிய கவலை சிறிதும் இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு இனி நான் எதற்கு என்ற கேள்வி சரஸ்வதிக்கு மீண்டும் எழவே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அம்மாவை காணவில்லை. மறுநாள் விடியற்காலை. ஆம், அம்மா சரஸ்வதியை காணவில்லை. பெற்ற தாயை தேடி அலைந்தனர் பிள்ளைகள். அவர்கள் தேட முடியாதவாறு இதோ இப்போது தமிழகத்தின் தென் மாவட்டத்திற்கு செல்லும் பேருந்தில் அம்மா. மீண்டும் பேருந்தில் நடத்தினர். கண்களை மூடிக்கொண்டிருந்த சரஸ்வதியின் நினைவலைகளை தடுத்து, அம்மா, இது ராமேஸ்வரத்துக்கு போகிற பஸ், நீங்கள் எங்கே போகணும் என கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் தெரியாது என்பது போல் தலையாட்டினாள் சரஸ்வதி. சட்டென்று சரஸ்வதியின் நிலைமையை புரிந்து கொண்ட அந்த நடத்தினர், அம்மா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நானே உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் போட்டுட்டேன் சொல்லி முடிக்கவும் சரஸ்வதி தன் பெரிய பையை அவசரமாய் திறந்து பணத்தை எடுக்க முயன்றாள். சற்றென்று அவளது கையை தடுத்த அந்த நடத்துனர், அம்மா, பஸ்ஸில் பையை திறக்காதீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லி மீண்டும் நகர்ந்தார். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம்.
பேருந்தை விட்டு இறங்க அந்த தாய்க்கு உதவி செய்த அந்த நடத்துனர் கர்ணா தனது 14 வயது மகனை காட்டி, பாருங்கம்மா, இவன் என் புள்ள, இவனோட தைரியமாக எங்கள் வீட்டுக்கு போங்க, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம், நான் என் டியூட்டி முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சொல்லவும், பெற்றால்தான் பிள்ளையா என்பது போல் நடத்துனரின் கையை இறுக பிடித்து கொண்டாள் சரஸ்வதி. இந்த கைகோர்ப்பில் அந்த தாய் இறைவன் எழுதி வைத்த புதிய சொந்தம் ஒன்று தன்னுடன் இருப்பதை உணர்ந்தார். சொத்து பத்திரங்கள் இருந்த பை இதோ சரஸ்வதியின் கையில். பேருந்து நடத்துனர் கர்ணாவின் வீடு தன்னை பெற்றவர்களோடு சேர்த்து மற்றொரு தாயாக சரஸ்வதியை கவனித்துக் கொண்டான் கர்ணா. அந்த நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தின் கர்ணாவின் மனைவி உட்பட அனைவருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அன்பு மட்டுமே அந்த வீட்டிற்குள் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. வருடங்கள் நகர்ந்தன. அவர்களின் பாச கயிறு இடியாப்ப சிக்கலைப் போல் அவளையும் சேர்த்து பின்னிக் கொண்டது. சரஸ்வதி ஒரு நாள் கர்ணாவிடம், தம்பி, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். நல்ல வக்கீல்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா? என் கணவருக்கு 14ஆம் நாள் காரியம் நடப்பதற்குள் என் பிள்ளைகளின் பேச்சு என்னை வீட்டை விட்டே வெளியேற வைத்து விட்டது. ஒருவர் பிணமாகி போன பிறகு அவர் பணம் மட்டுமே அங்கே பேசுகிறது. இதுதானா உலகம்? ஆனால் அதுவும் நன்மைக்கே போலும். அதனால் இன்று எனக்கு ஒரு புதிய பிள்ளையை அல்லவா காட்டி கொடுத்திருக்கிறது என சொல்லி தேம்பி தேம்பி அழுத அந்த தாயின் கண்ணீரை துடைக்க அந்த குடும்பமே வரிசை கட்டி நின்றது கண்ணீருடன். நான் எழுத போகும் உயில் என் இறப்புக்கு பிறகு என் பிள்ளைகளை சேரும். அதற்கு முன் அதை பாதுகாத்து என் இறப்புக்கு பிறகு அதை அவர்களிடம் வக்கீல் மூலம் ஒப்படைக்கும் பொறுப்பை என் அன்பு மகன் கர்ணனிடமே ஒப்படைக்கிறேன். அதுவரை இந்த காணாமல் போன அம்மாவை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கட்டும். என் நகைகளை மட்டும் என் மகன் வைத்து பேத்தி ஆதரிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை இரவு பகலாக பலன் எதிர்பாராது கண்களை காத்திடும் இமை போல பார்த்து கொள்ளும் கர்ணாவின் மகள் ஆதிரைக்கு நகைகளை போட்டு அழகு பார்த்தாள் சரஸ்வதி. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.